வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் பாமக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியில் பாமக சார்பாக ஜோதி வெங்கடேஷ் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி. மக்களவை தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் பாமக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜோதி வெங்கடேஷ் பாமக சார்பாக காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தொழிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 தொகுதிகளில் ஏற்கனவே காலையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக ஜோதி வெங்கடேஷ் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக நேற்றைய தினம் நாம் உத்தேச பட்டியல் வெளியிட்டிருந்தோம். அப்போதும் கூட இவருடைய பெயரை தான் நாம் போட்டிருந்தோம். ஏனென்றால் இதுதான் தலைமையினுடைய பரிந்துரையாக இருந்தது. ஆனால் இன்று காலை ஒரு பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டது பாமக தலைமையிலிருந்து. அதில் 9 தொகுதிகளுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது, காஞ்சிபுரத்துக்கு மட்டும் விடுபட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ பெயர் பட்டியலானது பாமகவிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுல ஜோதி வெங்கடேசன் பாமகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன். இவர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றாலும் கூட இவர் அங்கிருந்து காஞ்சிபுரம் தொகுதியிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். குறிப்பாக அவரது கணவர் பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியவர். எனவே அந்த அடிப்படையிலே காஞ்சிபுரம் தொகுதியில் அவருக்கு சீட்டு வழங்கப்படுவதாகவும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து கைலாபுரம் தோட்டத்தில் வைத்து அவர்களிடம் இந்த வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றெல்லாம் பாமக தலைமை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக தர்மபுரியில் வேட்பாளர் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக சௌமியா அன்புமணி அவர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது காஞ்சிபுரத்துக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பாமகவினுடைய 10 தொகுதிக்கும் 10 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.